தகுமா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா. சில குட்டீஸ், நான் தான் உங்களோட அச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க. ஏங்க இன்னும் கொஞ்சம் நல்ல டிசைனா காமிங்க, ஒண்ணுமே பிடிக்கல. ஸ்வேதா, வேற கடைக்கு எதுவும் போகுமா? டிசைன் சரியில்லைன்னா வா போலாம். சார் ராம், சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நல்லா நடிக்கிறா, எது உள்குத்து இருக்கோ? சொல்லுங்க மேம், உங்களுக்கு இங்கே இருக்க டிசைன் எதுவும் பிடிக்கலன்னா நான் வேறு டிசைன் காமிக்கிறேன். இல்லைன்னா வேறு எதுவும் பார்க்குறீங்களா? சீச்சி, தப்பாக நினச்சிட்டோம் அவள் இங்கே வேலை பார்க்குறா போல. சரி, எதையும் கெடுத்துக்க வேணாம், அவள் சொல்கிற மாதிரியே கேட்போம். அவளே மறந்துட்டு பேசுகிறாள், நார்மலாக தானே பேசுகிறா, எதையும் காமிச்சிக்கல. பார்த்துக்கலாம். இல்லை, லெஹங்கா டிசைன் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு டிசைனும் எனக்கு செட் ஆகலை, பிடிக்கல. வேறு டிசைன் இருந்தால் காமிக்கிறீங்களா? என்ன ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. சரி, வந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை, நம்மளும் பேசாமல் இருப்போம். லெஹங்கா தானே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தனியாக அதுக்குன்னு ரூம் இருக்குது. நீங்கள் எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பார்த்து எடுத்துகிட்டு ட்ரை கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. ஓகே, எங்கே இருக்குன்னு காமிங்க. வாங்க. போக மாட்டேன். என்னாச்சு? ஆண்டி வைஷ்ணவி ஏன் உங்ககிட்ட வம்பு பண்ணாளா? எதுவும் சண்டை போட்டாளா? எதுவும் உன்னை திட்டுனாளா? சொல்லுமா. அம்மா அவங்க அங்கே தாம்மா நிற்கிறாங்க. ஏய் இந்தாடி, உங்கள் அம்மா போக வேணான்னு சொல்கிறீ. எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நான் ஹாப்பியாக இருக்கேன். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏன் வேற எப்படி தெரியணும்? இல்லை, சும்மா கேட்டேன். அப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்படி போகுது? நானா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த உலகத்திலே யார் ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ, நான் ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் என்னோட மேரேஜ். கவலைப்படாதீங்க, உங்களையும் இன்வைட் பண்ணுறேன், மறக்காமல் என் மேரேஜ்க்கு வந்துடுங்க. சாரி மேடம், நான் ரொம்ப பிஸி, தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டேன். நீங்கள் அவ்வளோ ஒன்றும் எனக்கு முக்கியம் கிடையாது, அதனால் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. தேவையில்லாமல் ஒரு இன்விடேஷனை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போயே சொல்லிட்டேன். அப்புறம் நான் வரலைன்னு கோச்சிக்கூடாது, ஓகே? என்ன துமுறா? ஹலோ, நீங்கள் யாருங்க ஃபஸ்ட்டு? நான் எதுக்குங்க உங்கள் கல்யாணத்துக்கு வரணும்? தேவையில்லாமல் என்கிட்ட வந்து அம்பளுக்குறீங்க. சும்மா ட்ரெஸ் எடுத்தோமா போனோமான்னு இருக்கணும், சும்மா என்கிட்ட வந்து அம்பளுக்கக்கூடாது, ஓகேவா? நீ வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ வந்து வயிறெறியக்கூடாதுல்ல. நாங்கள் ரொம்ப ரிச்சாக கல்யாணம் பண்ணுறோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீ வயிறெறியக்கூடாதுல்ல. வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கண்ணுப்பட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நீ வராமல் இருக்கிறதே நல்லதான். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ பார்க்க மட்டும்தான் முடியும், உன்னால் போடலாம் முடியாது, அப்படி தானே? ஓ, நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிச்சைக்காரியாக இருந்தாலும் துமுறு குறைய மாட்டேங்குதுல்ல உனக்கு. அப்போ இருந்து அந்த துமுறு இப்போயும் இருக்குல்ல. ஏழையாக இருந்தால் தன்மானத்தோடு வாழக்கூடாதா? கோவம் வரக்கூடாதா என்ன? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? பணக்காரவங்க ஏழைலாம் இதில் கிடையாது. நான் உழைச்சி தான் சாப்பிட்றேன், யாரையும் ஏமாற்றி வாழல, சரியா? எப்பயுமே நான் நேர்மையாக தான் இருப்பேன், நேர்மையாக தான் வாழ்வேன். என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டேன், நம்பிக்கை துரோகம்லாம் பண்ண மாட்டேன். மித்தவங்க மாதிரி நம்பிக்கை துரோகம் மட்டும் யாராவது பண்ணாங்க வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இப்படியே பேசிக்கிட்டே இரு, என்றைக்குமே மேலே வர மாட்டேன். என்னத்த நீ போ, நீ என்றைக்குமே பிச்சைக்காரியாக தான் இருக்க போகிற, பார்த்துட்டே இரு. யார்? நான் பிச்சைக்காரியா? கூடிய விரைவில் பார்ப்பேன். என்ன பொடி வச்சு பேசுகிறா? ஆமாம், இவ பெரிய பணக்காரி, இவ சொன்னோன்னே நான் நம்பிடுறேன் பாரு. ஏம்மா கண்ணு, யோசிக்கிறியா என்னடா இவ இப்படி பேசுகிறான்னு? பார்த்தா அப்படி தெரில, இனிமேல் பார்ப்பேன் எப்படின்னு. கரெக்டா? அடி சிலுப்பட்ட, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? என் மருமகிட்ட என்ன சண்டை போட்டேன்? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் என்கிட்ட வந்து வம்பு பண்ணாதீங்க, போங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், இவங்க பெரிய எஜமானி, இவங்கள்ட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். அதான் என் மருமக சொன்னால நீ வந்து வம்பு பண்ணின்னு. வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? நாங்கள் ஒதுங்கி தானே போகிறோம், தேவையில்லாம வந்து எங்ககிட்ட எதுக்கு வம்பு பண்ணுறேன்? பார்த்தீங்களா நான் வம்பு பண்ணதை? தேவையில்லாமல் பேசாதீங்க, பேசாமல் போங்க. ஏன் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு அசிங்கமாக இருக்கா? எனக்கு தான் அசிங்கம்னா என்னன்னே தெரியாதுல்ல. ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, பெரியவங்கன்னு பார்க்குறேன். இல்லைன்னா என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? தூக்கி போட்டு மிதிப்பேன், பரவாயில்லையா? தானே பார்த்தேன், பிச்சைக்காரியானாலும் துமுறு மட்டும் குறைய மாட்டேங்குது. உன் குணத்துக்கு தாண்டி உன் அம்மா உன்னை விட்டுட்டு போனா. பேசினா என்னை பற்றி மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் என் அம்மாவை பற்றி பேசாதீங்க. இப்படி தாண்டி பேசுவேன், ஒன்றை பேசுவேன், அம்மா பேசுவேன், தங்கச்சி பேசுவேன், எல்லாத்தையும் பேச வேண்டிய என்னடி பண்ணுவேன்? இருக்குன்னு ரொம்ப ஓவராக பேசாதீங்க, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க.
ஆமா நீ என்னை பற்றி பேச வந்துட்டியாக்கும். நீ ஓ வாய்க்கு தாண்டி நீ இப்படி இருக்க பிச்சைக்காரி மாதிரி. இந்த பிச்சைக்கார பொழப்பு பொழைச்சாலும் திமிரு மட்டும் குறைய மாட்டேங்குது. ஓ அம்மா இல்லாமல் அனாதை நாய் மாதிரி திரியிற. அனாதை நாய்க்கெலாம் என்னடி பேச்சு? நல்லா பேசுமா, இன்னும் நல்லா திட்டுமா, அப்போதாம்மா அறிவு வரும். கட்ட நாய் அப்பயே பார்த்தேன்டி என் பிள்ளை கூட என் மருமக கூட மினிக்கிட்டு தெரிஞ்ச. திரும்பி திரும்பி எதுக்கடி என் பையன் முன்னாடி வந்து மினிக்கிட்டு இருக்க? வெக்கமாவே இல்லையா உனக்கு? அதான் விட்டுட்டு போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீ முன்னாடி முன்னாடி வர? இந்த கடையில் வேலை பார்த்தேன்னா ஏன் வேற வேலையே இல்லையா உனக்கு? என் பின்னாடி என் பையன் பின்னாடி சுற்றுறதான் வேலையா? பரவாயில்லையே, நல்லா தான் பேசுது அந்த கிளவி. ஒரு தடவை என் பிள்ளை பின்னாடி பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னை அவ்வளோதான் பார்த்துக்க. விளக்க மாத்த எடுத்து சாத்துன்னு சாத்திப்பிடுவேன். மா என்னடா அமைதியா இருடா. இதுக்குமா தேவையில்லாம வந்து சண்டை போட்டுட்டு வந்த இடத்துல ஏன்டா என்னவா இப்போ உனக்கு? இதுக்குமா தேவையில்லாம கடையில வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு எல்லாரும் முன்னாடியும். என்ன பண்ணான்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. அவங்க எங்களுக்கு ட்ரெஸ் தான் எடுத்து காமிச்சாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம தேவையில்லாம வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்க. பார்க்கவே கேவலமா இருக்கு. எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏமா இதுதான் உங்க கூட நான் வரவே இல்லைன்னு சொன்னேன். பொய் சொல்லாதடா. என்னங்கடா நடந்துச்சு போது அதை ஃபர்ஸ்ட் சொல்றா. எங்க இப்படி மூஞ்சி வச்சிருக்க? சிரிச்ச மாதிரி வை. என்ன உங்க பழைய காதலி முன்னாடி நடிக்கிறீங்களா? நான் ஏன் நடிக்கணும்? நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நீ தான் இப்படி இருக்க. நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா தானே இருக்கேன். இங்க வர வரைக்கும் நல்லா தானே இருந்த. இந்த கடைக்கு வந்தோடனே ஏன் இப்படி இருக்க? எனக்கு எப்படி தெரியும் உங்க முன்னாள் காதலி இங்க வந்து இருப்பான்னு? எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க நாங்க இங்க வரோன்னு. லூசாடி நீ. இவ இங்க வேலை பாக்குறானே எனக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நான் எப்படி சொல்லியிருப்பேன்? நான் அவ கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் அந்த சண்டேயோட பேசினது. அதுக்கப்புறம் நாங்க பேசினதே கிடையாது. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் எப்படி பேசிருப்பேன்? அப்படின்னா சண்டை போடலனா பேசியிருப்பீங்களோ? யாரா இவகிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். எல்லாம் எங்க அம்மானால வந்தது. என்ன ரெண்டு பேர்த்தையும் சொன்னோன்னே கோவம் வந்துருச்சா என்ன? நான் எதுக்கு கோவப்பட போறேன்? நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அதுதான் எனக்கு கோவம் வருது. ஆமா ஆமா, உங்க முன்னாள் காதலியை பார்த்துட்டீங்கல்ல, அப்புறம் என் மேல கோவம் வராதா என்ன? லூசாடி நீ. நான் உன் முன்னாடி தானே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் அவளை எங்கேயுமே பார்க்கல. கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கு தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு? கடவுளே, எல்லாம் எங்க அம்மானால வந்தது. எனக்கு இதெல்லாம் தேவைதான். சரி, வந்த வேலையை பாரு. ட்ரெஸ் எடு. எடுப்போம் எடுப்போம். மேம் இது வந்து இப்போ வந்திருக்க மாடல். இது மூணில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வேறு கலர்ஸும் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேன்னு பாருங்கள். ப்ளவுஸ் வந்து இதுதான் மாடல் மேம். இப்போதைக்கு இந்த மாடல் தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டிசைன் பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. 1 or 2 டேஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். அப்படியா? என்ன ரேட்டு? எல்லாம் 50,000க்கு மேலே தான் மேம். இல்லைங்க, இது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ரிச்சாக காமிங்க, அதுதான் நான் போடுவேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. ஷோ, இதுக்கு தான் பணக்காரியெல்லாம் காதலிக்க கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு போல. என்னதான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோமா இல்லை கொஞ்சம் ரிச்சாக பார்ப்போமா? டேய் வாயை திறந்துடாதரா, அப்புறம் அவ்வளோதான். இதையே பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு வாரம் இம்சை பண்ணுவா. சொல்லுங்க ராம், இதே மாடல் எடுத்துக்கோமா இல்லை கொஞ்சம் ரிச்சாக பார்க்கலாமா? இல்லைம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கோ. நீ தானே போட போற. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கோ. ஓகேவா? இல்லை, எனக்கு செகண்ட் ஒன் இருக்குல்ல, அதுவே ஓகே தான். அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. இல்ல, இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன ராம், என்ன சொன்னீங்க? இல்லம்மா, உனக்கு என்ன பிடிக்குதோ அதே ஓகே தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு பிடிக்கணும்ல ஃபர்ஸ்ட். நீ தானே போட போற. உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எடுக்கிறேன். அப்பாடா, தப்பிச்சிட்டேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த நடுவில் இருக்குல்ல செகண்ட் ஒன், அதிலே கொஞ்சம் ரிச்சாக காமிங்க. அதே கலர் தான் எனக்கு வேணும். ஓகே மேம், நோ ப்ராப்ளம். ரிச்சானா என்ன ரேட் மேம்? 10 lakhல பார்க்குறீங்களா இல்லை 25 lakhல பார்க்குறீங்களா மேம்? வச்சாலா ஆப்பு? தீபாவி, இவ என்ன விட்டா என் வீட்டு சொத்தையை அடகு வைக்க சொல்லுவா போல. நான் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு எடுக்கலான்னு பார்த்தா இவ 10 lakh 25 lakhன்னு இருக்கா. ஆத்தி, பேசாம இதே ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுவோம். அந்த ரேட்லாம் நான் கேட்கல. ஜஸ்ட்டு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்குள்ள இருந்தால் போதும். 10 lakh 25 lakh வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அதை ஜஸ்ட்டு 1 டைம் போட்டு உள்ளே வைக்க போகிறேன், அவ்வளோதான். அதை யாரும் அவ்வளோக்கா மெயின்டைன் பண்ண முடியாது. அவ்வளோ ரேட் போட்டு வேஸ்ட்டு தானே. அப்பா, என்ன ஒரு ஞான உதயம். எனக்கு செகண்ட் ஒன்னே பிடிச்சிருக்கு, ஓகே தான். டிசைன் மட்டும் நான் வேறு சொல்கிறேன், அது மட்டும் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க. ஓகே, நான் வெளியில் நிற்கிறேன், நீ வா. போங்க, நான் வரேன். வைஷ்ணவி,